அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எழுத எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ சாப்டர் வைஸ் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு, இப்போ ரேண்டமா கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே வருவோம். ஸோ சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி அப்டேட் பண்ற வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ஒரு 7 புக்லெட்ஸ் உங்களுக்கு வந்து கொரியர் குடுப்பேன். இந்த 7 புக்லெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து கம்ப்ளீட்டா கவர் பண்ணி வந்திருக்கோம். ஸோ வேணுன்றவங்க இந்த புக்லெட்ஸை புக் பண்ணிக்கலாம். அதேபோல டெஸ்ட் சீரிஸ் எவ்ரி வீக் சண்டே குடுத்துட்டு வரேன். ஸோ அதுவுமே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலா ஒரு 10 ப்ராப்ளம் பார்க்க போறோம். இந்த 10 ப்ராப்ளமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கலெக்ஷன் தான். ஸோ ஒன் பை ஒன்னா பார்த்துட்டே வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். சப்போஸ் இஃப் A is a 3 by 3 மேட்ரிக்ஸ் வித் eigen values வந்து 2, 3, 5 குடுத்துறாங்க. Det of A என்னன்றதை கேட்கறாங்க. ஃபார் a square matrix, determinant nothing but product of the eigen values. அப்ப பாருங்க, determinant of A is nothing but lambda 1, lambda 2, lambda 3 ப்ராடக்ட் பண்றீங்க. 3 eigen values இருக்கு. ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 30. ஸோ det of A வந்து உங்களுக்கு வந்து 30. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து, for a complex function f of z equal to z bar is another analytica, nowhere analytica, everywhere analytica, analytica to z equal to 0. Everywhere analytic means entire function னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காண்டா கண்டிப்பாக வந்து சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ u வந்து எக்ஸ், v வந்து மைனஸ் ஒய் இல்லைங்களா? z பார்ன்றது எக்ஸ் பிளஸ் ஐஒய் பார் கரெக்டுங்களா? அப்போ நத்திங் பட் எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு வந்து நிற்கும். ஸோ யோட வேல்யூ வந்து எக்ஸ், வியோட வேல்யூ மைனஸ் ஒய் போடுறீங்க. இப்போ யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் சப்ஸ்டியூட் பண்ணுறச்ச ஸோ உங்களுக்கு நாட் ஈக்குவலாக வரும். ஸோ யூஎக்ஸ் வந்து 1, விஒய் வந்து -1 ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஸோ அப்போ இது வந்து நோவர் அனாலிட்டிக்ன்றது அது கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அடுத்து அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரால ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். த ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் 4 இன் த அடிட்டிவ் குரூப் ஆஃப் Z12 எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டர் ஆஃப் ஏ இன் ZN பார்த்தீங்க அப்படின்னா n டிவைட் பை ஜிசிடி ஆஃப் n, e. அப்போ என்னோட வேல்யூ 12, ஏவோட வேல்யூ 4. அப்போ n டிவைட் பை 12 டிவைட் பை ஜிசிடி ஆஃப் 12, 4 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து 3. ஸோ ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 3. ஸோ இது போல் நீங்கள் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் 6 இன் Z12 எவ்வளோ வரும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் 6 இன் Z12. அடுத்த ரியல் ஆன்சர் ஒரு கொஸ்டின் பார்ப்போம். சீக்வன்ஸ் n இஸ் மோனோட்டானிக் இன்க்ரீசிங் ஆர் பவுண்டட் அபவ் இருக்குது அப்படின்னா அந்த சீரிஸ் வந்து ஆல்வேஸ் கன்வர்ஜ் ஆகும். சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகும். பிகாஸ் பை மோனோட்டானிக் கன்வர்ஜ் தியரம் என்ன சொல்லிட்டு பாருங்க. எவ்ரி மோனோட்டானிக் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் தட் இஸ் பவுண்டட் அபவ் இருக்கா இட் ஷுட் பி கன்வர்ஜென்ஸ். இந்த கன்வர்ஜ் வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்டா இருக்கும், அதாவது சுப்ரீமமா இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட். அடுத்து மெஷர் 3ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். சப்போஸ் இஃப் F1 கன்வர்ஜிட்டி ஆஃப் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் அண்ட் mod F1 பவுண்டட் பை G இருக்கு அப்படின்னா, G இஸ் இன்டகிரபிளா இருக்கு அப்படின்னா F இஸ் ஆல்சோ இன்டகிரபிள். இது ஆக்சுவலாக என்ன தியரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டாமினேட் கன்வர்ஜென்ஸ் தியரம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஸோ பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கும் நிறைய எம்சிக்யூ கலெக்ஷன் டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15000 கொஸ்டின் பிஜிடிஆர்பிக்கு ரெடியாக இருக்குது. ஸோ புக் பண்ணி வாங்கி படிங்க. ரொம்ப ஒர்த்தான கொஸ்டின் கலெக்ஷன்ஸோட நீங்கள் ரிசீவ் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ஐடியாஸ் புதுசாக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, இது போல் நிறைய கொஸ்டின்ஸ் நான் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். சேனல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்து த காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸ் இன்டெக்ரல் ஓவர் சி mod z equal to 1 dz by z என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ்லி ஓரியன்டட் கர்வ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சர்க்கிள் z வந்து போல் f of z equal to 1 by z எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து z equal to 0 இஸ் சிம்பிள் போல். இது லைஸ் இன்சைட் த யூனிட் சர்க்கிள். ஏன்னா mod z equal to 1 தான் சொல்லியிருக்காங்க. இப்போ காசு ரெசிடியூ இது படி 2π டைம்ஸ் சம் ஆஃப் த ரெசிடியூ வேல்யூ வந்து 1 கிடைக்கும். ஸோ டோட்டலாக 2πi. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். இது காட்சி இன்டெக்ரல் தேர்வு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெட்ரிக் ஸ்பேஸ் எவ்ரி காம்பாக்ட் சப்செட் நாவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து ஆல்வேஸ் க்ளோஸ்ட். ஒரு காம்பாக்ட் செட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருக்கும். அப்போ மெட்ரிக் ஸ்பேஸ் எவ்ரி காம்பாக்ட் செட் இஸ் க்ளோஸ்ட். அடுத்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய ஆக்சிலரி பார்த்தீங்கன்னா m² - 4m + 4 = 0. ஸோ ரிப்பீட்டட் ரூட்ஸ் கிடைக்கும். m = வந்து ரிப்பீட்டட் ரூட்ஸ், ரிப்பீட்டட் ரியல் ரூட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். இந்த பிடி வந்து என்ன டைப் ஆஃப் பிடி, பேராபோலிக்கா, ஹைப்பர்போலிக்கா, இல்லை எலிப்டிக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது b² - 4ac போட்டிங்க அப்படின்னா 0ன்னு வந்துடும். This is nothing but parabolic PD. So for a Poisson random variable parameter lambda, the mean and variance always now இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தளவுக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு டைம் தெரிஞ்சுக்கங்க. e power minus lambda, lambda power x divided by x factorial, lambda power k by k factorial. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நோட்டேஷன்ஸ். ஸோ ரொம்ப ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நீங்கள் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும். சிம்பிள் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு எம்சிக்யூ கலெக்ஷன் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ 9384686847. ஓகே, இது வரைக்கும் போட்ட ஒரு 300 வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுப்பேன். அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.